வெல்கம் டு வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கியை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி மேலே இருக்க தோலில் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காய் சீவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. முள்ளங்கியை வேணும்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அந்த தண்ணியாக சக்கை தண்ணியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த தண்ணி நல்லா எல்லாத்துலேயும் புழிஞ்சு எடுத்துருங்க. அந்த தண்ணி நல்லாவே புழிஞ்சாவே நல்லா வரும். அந்த சக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கோம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா தக்காளி ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். முள்ளங்கி நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முள்ளங்கி சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கியை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி மேலே இருக்க தோலில் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காய் சீவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. முள்ளங்கியை வேணும்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அந்த தண்ணியாக சக்கை தண்ணியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த தண்ணி நல்லா எல்லாத்துலேயும் புழிஞ்சு எடுத்துருங்க. அந்த தண்ணி நல்லாவே புழிஞ்சாவே நல்லா வரும். அந்த சக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கோம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா தக்காளி ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். முள்ளங்கி நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முள்ளங்கி சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.